ஓகே, இப்ப நம்ம 3வது ரவுண்ட் ப்ளே பண்ண போறோம். ப்ளே பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா நீங்க எல்லாரும்? என்ன மாதிரியான ரவுண்ட் இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? அந்த குழப்பத்தோட அப்படியே இருங்க. என்ன ரவுண்ட்றது நாங்க சொல்றோம். விளையாடலாமா? ஆமா. இந்த ரவுண்ட் பேர் என்ன? அடிப்பேன் சொல்லி என் மாமியார் கில்லி. இந்த ரவுண்ட பொறுத்தவரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்றத நான் சொல்றேன். டோட்டலா இந்த ரவுண்ட் வந்து மாமியார் தான் விளையாட போறீங்க. ஓகேவா? பதில் சொல்றது எல்லாமே மாமியார் தான். ஆனா பஸர பிரஸ் பண்றது மட்டும் மருமகள்கள். சோ மாமியார் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. உங்களோட மாமியார் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா அப்படின்றது இந்த ரவுண்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். மாமியாருக்கு பதில் தெரியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டப்புன்னு மருமகள் வந்து பஸர பிரஸ் பண்ணணும். தெரியாமலே பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா -100. ஓகே? நீங்க சரியான பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு +100. சோ டோட்டலா உங்களுக்கு நான் 8 கொஸ்டின் கேட்பேன். அந்த 8 கொஸ்டினுக்கு யாருக்கு பதில் தெரியுமோ அவங்க ஃபர்ஸ்ட் பஸர பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேவா? புரியுதா? கிளியரா? விளையாடலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நிலத்துக்கு பட்டா கிடையாது? சோ ரவிராஜா அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. மாமியார் சொல்லுங்க மாமியார். புறம்போக்கு எடுத்து புறம்போக்கா? யார பார்த்து பரம்போக்கிட்டீங்க? நான்லாம் டீசன்ட் அவங்க ஃபேமிலி. தான் சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன? உன்னைய சேர்த்து அதான் தான் சொல்றாங்க. நீ என்ன இல்ல இது வந்து நினைக்கிற? ஆண்கள பார்த்து தான எடுத்து சொல்றீங்க நீங்க. சொன்னேன். புறம்போக்கு இடத்துக்கு பட்டா கிடையாது. பட்டா கிடையாது. நீங்க சொன்ன விடை சரியான விடை. கங்ராச்சுலேஷன். +100. இரண்டாவது கேள்வி என்னவென்றால் முன்னால் வந்தால் கடிக்கும், பின்னால் வந்தால் உதைக்கும். அவங்கதான். சந்திரிகாமா. தெரியாம சொல்லி மாட்டி விட்டாங்க. உங்களுக்கு -100. இருங்க மாமியார் நீங்க சொல்லுங்க. கழுத கழுதை. கழுத இல்ல இல்ல. சித்ரா பேர் கேக்கல. ஆன்சர். ஆன்சர் கழுத. நீங்க என்ன Answer. புறம்போக்கு அப்படின்றது கரெக்ட்டா இவனை பார்த்து சொன்ன மாதிரி. இல்ல, இல்ல. கழுதைன்றது என்ன பார்த்து சொன்ன மாதிரி. இல்ல உங்களை பார்த்து சொல்ல முடியாது. கழுத. அவங்க ஏஞ்சல். இத்தனை ரவுண்டு அப்படியே கொஞ்சம் சோகமாவே விளையாடுனாங்க. நம்மள பத்தி திட்ட போது மட்டும் பாரு எவ்வளவு சிரிக்கிறாங்க. கொஞ்சம் க்ளோஸ் அப் வைங்களேன். 32 பல்லும் தெரியுற அளவுக்கு சிரிக்கிறார்கள். கழுதை. பட் இருந்தாலும் சித்ரா பேரை சொன்னதுனால உங்களுக்கு கரெக்டான மார்க் கொடுத்துறோம். So, +100. So, 3வது கேள்வி, ஆண்களுக்கு திருமணம் செய்வதை கிண்டலாக எப்படி சொல்வார்கள்? எப்படி சொல்வார்கள்? ஆண்களுக்கு திருமணமா? ஆண்களுக்கு நான் கேட்ட கேள்வியை திருப்பி சொல்லக்கூடாது. ஆண்களுக்கு தெரியலங்க. நீங்க எப்படி எந்த விதத்துல நீங்க பஸர பிரஸ் பண்ணீங்க? இல்ல அவங்க தான் சொன்னாங்க. அதனால தான் பரவாயில்ல பரவாயில்ல. பரவாயில்ல -100. சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா கால் கட்டு. கால் கட்டு. அப்படி பொதுவா கால் சொல்லுவாங்க. கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? சும்மா ஊர் சுத்துறான்டா. இவனு ஒரு கால் கட்டு போட்டதா அடங்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் நாங்க எதிர்பார்த்த விடை. சரி, But நாலாவது நீங்க question யாருமே சொல்லல. பரவாயில்ல. அந்த அளவுக்கு டீப்பா நீங்க யோசிக்கலன்னு நினைக்கிறேன். 4வது கொஸ்டினுக்கு போலாம். ரகசியத்தை காப்பாற்ற தெரியாதவர்களை எப்படி அழைப்பார்கள்? ஓகே, கீர்த்தனா அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க மாமியார் அவர்களே. அது ரசப்பூச்சி கொட்டு வந்துச்சுடா. அது வாயில வரல. வாயில வரல. அவங்க என்னமோ அந்த டான்ஸ் ஆடுவா தெரியுமா? ச ரி க வ அப்படின்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. தெரியுமா தெரியாதா? தெரியும். ஓகே, -100. அடுத்தபடியா பஸர் பிரஸ் பண்ணது நீங்க தான். சந்திரிகா. பாயிண்ட்ஸ் கிடையாது. ஆனாலும் நீங்க வந்து ஆன்சர் சொல்லுங்க. ஓட்டவாய். ஓட்டவாய். இந்த மாதிரி லோக்கல் டெர்மினாலஜி அனைத்தும் ரவிராஜா அவர்களின் தாயாருக்கு அத்துப்படியாக இருக்கிறது. ஓகே, 5வது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணமான புதிதில் கணவன் மனைவிக்கு ஆசையாக வாங்கி தரும் 2 பொருட்கள் என்ன? என்ன? அடடா, 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 அடடா. புடவை. கீர்த்தனா அண்ட் ஃபேமிலி சொல்லுங்க. புடவை, புடவை, நகை. நகை. ஆமா, தவறான விடை. ஓகே, அடுத்தபடியா பஸர் பிரஸ் பண்ணது நீங்க தான். அல்வா பூ. அல்வா பூ. இதுதான் கரெக்டான வந்து பதில். நிறைய வாங்கி கொடுத்திருக்காரா உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு? இல்ல பொதுவா கல்யாணம் ஆன புதுசுல நைட்ல போய் வாங்கிட்டு நீங்க ஆள் வருவாங்க. வாங்கி ஆமா, கொடுத்திருக்கீங்க. பொதுவா இந்த புடவை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாருமே வாங்கி தரதுதான். பட் வந்து ஹஸ்பண்ட் நம்மளுக்கு வாங்கி கொடுக்குற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து அல்வாவும் மல்லிகைப்பூவும் தான் இல்லையா? சோ அந்த விடை வந்து சரியான விடையா நீங்க சொல்லிருக்கீங்க மோனிஷா அண்ட் ஃபேமிலி. பட் நீங்க பஸரை ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணலையே. ஓகே, யாராவது கொஸ்டினுக்கு போலாம். முத்தத்தை வேறு எப்படியெல்லாம் சொல்லலாம்? ஏதேனும் 2 சொல்லுங்கள் பாப்போம். அந்த மாதிரி. ஓகே, ஓ! அப்புறம் இரண்டாவது. Come on, come on. You can அடுத்து. do it. உங்களை நம்பிதான் இந்திய ராணுவமே இருக்குது. சொல்லுங்க. சொல்லுங்க கீர்த்தனா அண்ட் ஃபேமிலி. வெக்க வருது. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல வெக்க விட்டு போகல. சொல்லுங்க. Come on. எனக்கு ஒண்ணே ஒண்ணு குடுறா. ஒண்ணே ஒண்ணு கூடுறா. ஒண்ணே ஒண்ணு கூடுறானா? இல்ல ஷார்ட்டா இப்ப உம்மா சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு பதில் இன்னொரு பதில் இருக்கு. இல்ல அவங்க வந்து தன்னுடைய பையன் கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறாங்க. ஒண்ணே ஒண்ணு கூடுறா இல்ல ப்ளீஸ்டா. உங்க வீட்டுக்காரர் கிட்ட கேக்குற மாதிரி கூட நினைச்சிட்டு கேட்கலாம். ஆமா. தப்பு இல்ல.